கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வேத பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல வார்த்தைகளை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில் அவர் பல அற்புதங்களையும் பல அடையாளங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போ பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீனா யாருன்னு கேட்டிங்கன்னா, உதிரப்போக்குள்ள ஒரு ஸ்திரீ. அதாவது பெண்களுக்கே உண்டான அந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து அந்த அம்மாவுக்கு 12 வருஷமா இருக்கும். இன்னைக்கு அநேக பெண்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா நாம் கேள்விப்படுறோம். ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அந்த காலத்தில் 12 வருஷம் தன்னுடைய உதிரப்போக்கு நிற்காம கடுமையாக அந்த அம்மா பாதிக்கப்பட்டு அவங்க எப்படியோ வைத்தியமெல்லாம் பார்த்துருக்குறாங்க. கடைசியாக ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாயிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த அம்மாவுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நேராக அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் வந்து சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டுறாங்க. தொட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதாவது இவரை தொட்டா நான் சுகமாயிருவேன் அப்படின்னு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வச்சு நீ வந்த பார்த்தியா, அந்த நம்பிக்கையை வந்து உன்னை காப்பாற்றிடுச்சு, நீ போயிட்டு வான்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த உடலில் இருந்தக்கூடிய அந்த வியாதி சுகமானதாக வேதத்தில் எழுதுது. சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பிரியமானவர்களே, இங்கே மிகப்பெரிய புரட்சி அங்கே நடக்குது. என்ன அப்படின்னா, சாதாரணமாக சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு, பெண்களுக்காக, ஒரு பெண்ணுக்காக ஒரு ஒரு சூதக ஸ்திரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து வீட்டுக்கு வெளியான பெண்ணுக்கு வேதத்தின்படி என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா சூதக ஸ்திரீ. இப்படிப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணுக்காக ஆண்டவர் செய்திருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் மோசேயினிடத்து கொடுத்த கட்டளையில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் ஒரு 19வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரலின் நிமித்தம் 7 நாள் தன் விளக்கத்தில் இருக்க கடவுள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு. அதாவது சூதக ஸ்திரீ வந்து 7 நாளைக்கு அவள் வந்து தீட்டுப்பட்டவளாக இருப்பாங்க. தெரியாம அவளை வந்து யாராவது ஒருத்தன் வந்து அவன் மேலே முட்டிட்டாவோ, அவளை தொட்டுட்டாவோ, அதாவது குடும்பத்துக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்கல்ல, கணவன் இருப்பார், பிள்ளைங்க இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, அப்பா இருப்பார், அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், யாராவது ஒருத்தர் அந்த பெண்ணை வந்து தொட்டுட்டான்னு வச்சுங்களேன், அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அந்த ஆண்மகன் தீட்டுப்பட்டு இருக்கும். அப்போ எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு அந்த காலத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு பாருங்க பெண்களுக்காக. அது மட்டும் இல்லை, அதாவது நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். லேவியராகமத்தில் 25வது வசனம் கூட ஒன்று வாசிக்கிற பாருங்க. ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவருடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தார். இந்த பெண்ணு தான். அந்த அவங்களுக்கே உண்டான அந்த நாட்களில் வந்து அது சரியாகாமல் அதிக நாட்கள் வந்து அது வந்து அவங்க உடம்புல இருந்து ஊறிக்கிட்டே இருக்கும்னா, அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி
அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விளக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டுப்பட்டவளாய். அப்ப அவள் ஒரு தீட்டுப்பட்டவள். பெண் என்பவள் அவளுடைய சரீர உபாதையின் நிமித்தம் தீட்டுப்பட்டவளாக விலக்கி வைக்கப்படக்கூடியவளாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சட்டம் இயற்றப்பட்டது. அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கும் கூட நம்ம ஊர்ல கிராம பகுதியில அது போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர், ஐயோ நீ ஏன் என்னை தொட்ட, நீ என்னை தொடக்கூடாது, நீ தீட்டுள்ளவ, நீ தொட்டதுனால இப்ப நானும் தீட்டுப்பட்டுட்டனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல முகம் சுழிச்சு அவளை கடிஞ்சு கொள்ளல. ஆண்டவர் எதை பார்த்தார்? அவளுடைய தீட்டை பார்க்கல, அவளுடைய சரீரம் இருந்த நிலையை பார்க்கல, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயற்றப்பட்டிருக்கிற சட்டத்தை பார்க்கல. இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மனித நேயம் மட்டுமே இருந்தது. இப்ப இந்த பெண் தொடரப்ப ஒரு நம்பிக்கையோட வர, அது இல்லாம பயத்தோட வர. யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடிக்கப்படுவோமே, யாருக்காவது தெரிஞ்சுட்டா நம்மளை ஏதாவது துன்புறுத்திடுவாங்களே, இது யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாத விஷயமாச்சு அப்படிங்கிறத பயத்தோட அவ என்ன பண்றா? பயம், அதுக்கு மேல நம்பிக்கை. இந்த பயம் இருந்ததுனால அவ விலகி ஓடி இருக்கலாம். ஆனா அந்த பயத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசுவை அங்கியின் ஓரத்தையாவது தொட்டுட்டேன்னா நான் சுகமாயிருவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தொடுறான். தொட்டப்ப இங்க ஆண்டவர் எதை பார்க்கலைங்க? அவள் விளக்குள்ளவள் அப்படிங்கிறத பார்க்கல, அவள் தீட்டுள்ளவள் அப்படிங்கிறத பார்க்கல. அவளை தொட்டுட்டா சாயந்தரம் வரைக்கும் நானும் தீட்டுப்பட்டவனா இருப்பனே அப்படிங்கிறதையும் அவர் பார்க்கல. என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அவளை சுகமாக்குகிறது. அப்ப நீ உன்னுடைய நம்பிக்கை உனக்கு ரட்சிப்பை கொடுக்குது, உன்னுடைய விசுவாசம் உனக்கு பலனை கொடுக்குது, உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை கொடுக்குது. அதனால் நீ கவலைப்படாத, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்த. அந்த நிமிஷமே அவன் சுகமானான்னு சொல்ல. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்காக, ஒரு பெண்ணுக்காக கர்த்தர் எவ்வளவு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை செய்கிறார் பாருங்க. எவ்வளவு இறங்கி போய் செய்கிறார். தனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே வந்தாலும் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலையோட அந்த பெண்ணை விலக்கி வைக்காம, அந்த பெண் தீட்டுப்பட்டவள் என்று அவளுக்கு சுட்டி காட்டாம, தன்னை தொட்டு விட்டாலே என்று அவளை கடிந்தும் கொள்ளாம, அவளுடைய நம்பிக்கையை மதிச்சு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை, உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்தது. அப்ப நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற போது நிச்சயமாகவே கடவுள் ரட்சிப்பை கொடுப்பார், ஒரு விடுதலை கொடுப்பார். கடுமையான வியாதியில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, அவங்களுடைய விஷயங்களை சொல்றாங்க. அப்போல்லாம் கர்த்தரோட சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறப்போ, நம்பிக்கையோட ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலை பெறும். அன்பானவர்களே, தயவு செய்து உங்கள் வீட்லேயோ உங்களுக்குள்ளேயோ ஏதாவது கடுமையான வியாதி, அதிக வருடங்களாக எந்த வியாதியாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள இருக்குமானால், ஒரு முழு நம்பிக்கையோட கர்த்தர் சுகம் தருவார் என்கிற முழு நம்பிக்கையோட ஆண்டவரோட சமூகத்தில் போய் அவரை தொடுங்க. அவர் இங்கே இருக்காரா, அவரை தொடலாமா அப்படின்னா இல்லை, நம்மை சுற்றிலும் அவர் இருந்து கொண்டே இருக்கு. வேத வசனங்களை வாசிங்க, முழங்கால் போடுங்க, நான் உங்களை தொடுகிறேன் ஆண்டவரேன்னு. உங்கள் அங்கியின் ஓரத்தையாவது தொட்டால் நான் சுகமாவேன்னு சொன்ன அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல நான் இப்பொழுது உங்களை தொடுகிறேன்னு சொல்லுங்க. நீங்க எங்களை தொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் உம்முடைய கரத்தினால் என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுகிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை தீட்டுள்ளவர்களாகவோ, நம்மை விலக்கி வைக்கப்பட்டவர்களாகவோ, நாம் அவருக்கு அருவருப்பானவர்களாகவோ தெரியாம, நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் அவர் நம்மீது அன்பு செலுத்தி நமக்கு என்ன சுகம் தர வேண்டுமோ அதை தருவார். அன்பானவர்களே, ஆண்டவர் இடத்துல நம்பிக்கையோட கேளு, என்னை தொடுங்க ஆண்டவர், இந்த கடுமையான வியாதி என்னை வாட்டி வதைக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லுங்க. இந்த கடுமையான பிரச்சனை என்னை வாட்டி வதைக்கிறது, நீங்க என்னை தொடுங்க. இன்றைக்கு இந்த உலகத்துல உம்மை தொடுவதற்கு எனக்கு இடம் தெரியல, ஆனால் நீங்க என்னை தொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல அழுது புறம்பி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை தொடுவார். கர்த்தர் தொடுகிற போது சுகம் பெறுவீங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகம் பெறுவதற்கு நாம கடவுளிடத்துல நம்மை அர்ப்பணிக்க, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களா நம்ம அவரிடத்துல கேட்கணும். நிச்சயமாகவே கொடுப்பார். அதாவது நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை,
ஒரு உடல்நிலை சரியில்லை, கடுமையான வியாதி இருக்குதுன்னா நம்ம மருத்துவரை போய் பார்க்குறோம். மருந்து கொடுப்பது மருத்துவரின் பணி. அந்த வியாதிக்காக மருந்து கொடுக்கறது டாக்டர் நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம். ஆனால் சுகம் கொடுப்பது தேவன், கடவுள். அப்போ அந்த மருந்தை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம சுகமாகணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுளோட சமூகத்தில் நம்ம கேட்குறப்போ நிச்சயமாகவே கடவுள் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளில் 3 நாளில் 5 நாளில் 7 நாளில்னு சொல்லி மருத்துவர் நமக்கு மருந்து கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, அந்த குறிப்பிட்ட நாள்லேயே கர்த்தர் நமக்கு சுகத்தை தருவோம். மருந்து கொடுப்பது மருத்துவரோட வேலை, சுகம் கொடுப்பது தேவனோட வேலை. அன்பானவர்களே, கர்த்தர் காத்திருக்கிறார், சுகம் பெறுவீங்க. நிச்சயமாகவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தரோட சமூகத்தில் சொல்லுங்க, சுகம் பெறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி சுகம் பெற்றாலோ அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பட்டிருக்கிற அந்த வேதனையில, எங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தில் நாங்கள் சுகம் பெற கர்த்தர் நீங்க கிருபை காட்டுங்க. நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை தொடுகிறோம். நீர் எங்களுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை தொட்டு எங்களை சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வசனங்களும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல